கோவையில் இந்து முன்னணி மாவட்ட செய்தி தொடர்பாளர் சசிகுமார் கடந்த 22ஆம் தேதி வெட்டி கொலை செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கலவரத்தில் பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டன. கலவரத்தை அடக்க மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 9 மாவட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். நகரின் முக்கிய பகுதிகள் அனைத்தும் காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. கலவரத்தில் ஈடுபட்டதாக 150க்கும் அதிகமானோரும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 100க்கும் அதிகமானோரும் கைது செய்யப்பட்டனர். மாநகர எல்லைகள் அனைத்திலும் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு வாகன தணிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் கோவையில் நேற்று இயல்பு நிலை மெல்ல திரும்ப தொடங்கியது. அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயங்கின. குறிப்பிடத்தக்க அளவில் கடைகளும் திறக்கப்பட்டன. இந்த நிலையில் கோவை சுந்தராபுரம் பகுதியில் RSS இயக்க பிரமுகருக்கு சொந்தமான இருசக்கர வாகன விற்பனை மையத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. இதனால் சேதம் ஏதும் இல்லை என்றாலும் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து போலீசாரின் ரோந்து பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.